புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. இன்னைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், நீ எந்த நேரத்தில் போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம், அதையும் இப்ப நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி அதிகமாக செய்கின்ற பகுதி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை பெறுவதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அதிமுக ஆட்சி விவசாயிகளை பாதுகாத்தது. இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே அதிகமா பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி பெற்று தந்திருக்கிறோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறவில்லை. 2 வருடத்திற்கு முன்பு டெல்டா மாவட்டத்தில் இருந்த விவசாயிகள், குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடைசி நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து பெரும் சேதத்தை சந்தித்தார்கள். அந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவளை சேர்க்காத காரணத்தினாலே கடும் சேதத்திற்கு ஆளாக மட்டுமல்ல கடும் துன்பத்துக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் விவசாயி. அது மட்டுமல்ல, உழவன் செயலி. இன்னைக்கு விவசாயி பயிரில் பூச்சி விழுந்தா அதை அப்படியே எடுத்து அனுப்பிச்சிங்களா, அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அதையும் நாங்கள் கொண்டாந்தோம். அது மட்டும் இல்லை, ஆங்காங்கே கூட்டம், அதாவது மார்க்கெட் சொசைட்டியில் என்ன விலைக்கு விற்போம் என்று தகவலை தெரிஞ்சுக்கலாம், உழவன் செயலிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் உங்களுக்காக கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல நேரடியாக அந்த கொள்முதல் நிலையத்தை கொண்டு போன உடனே அப்படியே கொள்முதல் செஞ்சு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்படும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல அங்க இருக்கிற நெல் நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்ற உடனே திறந்த விலையில் அடுக்கி வச்சு மழையில நனைஞ்சு நெல்மலையில் முளைத்து பெரும் நஷ்டத்துக்குள்ளாது. நான் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் சொன்னேன், ஆனா அவர்கள் இதை பொருட்படுத்தவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு. விவசாயிகள் துன்பப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 50 ஆண்டு காலம் காவிரி நதி பிரச்சனை தீர்க்கல. அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அதை எடுத்து நிறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் உங்களுடைய வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்தோம். காவிரி நதி பிரச்சனை தீர்ப்படும். இப்படி நிறைய திட்டங்கள் விவசாயிகளுக்காக கொண்டாந்தோம். விவசாய தொழிலாளிக்கு பசுமை வீடுகள், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவளுக்கு உதவிகள். அது மட்டும் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகளையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு கோவில் பூமி அதிகமாக இருக்குது. பல ஆண்டுகளாக அதில் வசித்து வருகின்ற பல ஏழைகள் அந்த வீட்டு மனைகளை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு அதனுடைய வீட்டு மனையினுடைய எவ்வளவு தொகையோ அதை அரசே செலுத்தும் என்று அறிவிப்பு நான் கொடுத்தேன். ஆனால் நீதிமன்றத்தில் தடையாணை வழங்கிவிட்டார்கள். மீண்டும் அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டத்தில் அந்த ஏழைகள் கோயில் இல்லத்தில் குடிந்து வராங்கல்ல, அந்த வீட்டு மனை அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவோம். அந்த நிலத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவோம். வீட்டு மனை உள்ளவர்களுக்கு, வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு. அதே நேரத்தில் அந்த ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அரசாங்கத்தின் சார்பா. தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.